Hi friends, welcome to Design Loom Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப் டூல். டைப் டூலில் மொத்தம் 4 டைப் இருக்குது. ஹரிசாண்டல் டைப் டூல், வெர்டிக்கல் டைப் டூல், வெர்டிக்கல் டைப் மாஸ்க் டூல், ஹரிசாண்டல் டைப் மாஸ்க் டூல். ஓகேங்களா? ஒவ்வொன்றத்தை பற்றி நான் சொல்லித்தரேன். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஃபஸ்ட்டு ஹரிசாண்டல் டைப் டூல். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு கர்சர் பாருங்கள், டைப் டூலுக்கு இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு லெரம் இப்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாண்ட்டு வரும். அதோட சைஸ் வேணால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா குறைச்சிக்கலாம். 72 வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போது டைப் டூலில் மேலே ஆப்ஷன் பார் வரும். ஆப்ஷன் பாரில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபாண்டோட டைப் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏரியல், ஆட்மின் வேரியபிள் கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. டைம்ஸ் நியூ ரோமன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. நீங்கள் எது வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான இடத்துக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இது ஓகேன்னு தோணுது. தென் இது எனக்கு இன்னும் போல்டாக வேணுமா, நேரோவாக வேணுமா, இட்டாலிக்காக வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு போல்டு வேணுன்னும் போது எனக்கு என்ன பண்ணிக்கிறேன்னா போல்டாக யூஸ் பண்ணிக்கிறேன். இல்லை எனக்கு இட்டாலிக்காக வேணும் அப்படின்னா இட்டாலிக் கிளிக் பண்ணிங்கன்னா இட்டாலிக் மாதிரி வந்துடும். அதே மாதிரி இது சைஸு, ஃபாண்ட்டோட சைஸ் நீங்கள் எவ்வளோ சைஸ் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. இல்லைனா இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஏரோ பட்டன் அப் வைத்தீங்க அப்படின்னா வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், டவுன் வைத்தீங்கன்னா வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். அதேமாதிரி இந்த இடத்துல நன்னு, ஷார்ப்பு, கிறிஸ்ப்பு, ஸ்ட்ராங்கு, ஸ்மூத்துன்னு இருக்குது பார்த்தீங்களா? இல்லை நீங்கள் மோஸ்ட்லி என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஸ்ட்ராங் கிளிக் பண்ணுங்கள், இல்லைனா ஷார்ப்பு கிளிக் பண்ணிங்க. ஓகேங்களா? அப்போ தான் டெக்ஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். தென் இது 3 பார்த்தீங்க அப்படின்னா அலைன்மெண்ட்ஸு. இது லெஃப்ட் அலைன்மெண்ட்டு, இது மிடில் அலைன்மெண்ட்டு, இது பார்த்திங்கன்னா ரைட் அலைன்மெண்ட்டு. மோஸ்ட்லி நீங்கள் லெஃப்ட் இருக்கிற மாதிரியே பார்த்துங்க. உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் அலைன்மெண்ட் வச்சுங்க. இது டெக்ஸ்ட்டோட கலரு. இது பிளாக் கலரில் இருக்குது. இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணும்போது கலர் பேலட் க்ரியேட் ஆகும். இப்போ நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் கர்சர் மூவ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டெக்ஸ்ட்டு சேஞ்ச் ஆகும். ஓகே கொடுத்துட்டிங்க அப்படின்னா இது ரெட்டாக மாறிடும். இது பார்த்தீங்கன்னா ரேப்பிட் டெக்ஸ்ட். ரேப்பிட் டெக்ஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நிமிஷம், இதை நான் கடைசியாக சொல்கிறேன். தென் இது பார்த்தீங்க அப்படின்னா கேரக்டர். இந்த கேரக்டர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் க்ரியேட் ஆகும். இதில் இந்த டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட்டோட டைப்பு அது என்னவாக இருக்குது, இட்டாலிக்காக இருக்கா, போல்டாக இருக்கா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டோட சைஸு, டெக்ஸ்ட்டு அதாவது எப்படின்னா ஹரிசாண்டலாக எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். தென் இது பார்த்தீங்க அப்படின்னா சைஸஸோட மேட்ரிக்ஸில் கொடுத்துருக்காங்க வேல்யூ. நீங்கள் பாருங்கள், நான் இங்கே 100 கொடுக்குறேன். 100 கொடுக்கும்போது பாருங்கள் இது கொஞ்சம் சைஸ் நான் செலக்ட் பண்ண ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. தெரியுதுங்களா? நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் நார்மலாக மேனுவலாகவும் வேல்யூ கொடுத்துக்கலாம். 150 கொடுத்துருக்கேன். தென் பார்த்தீங்கன்னா சைஸோ ஃபாண்ட்டோட ஹைட்டு. ஓகேங்களா? நான் இன்க்ரீஸ் பண்ண ஃபாண்ட்டோட ஹைட் இன்க்ரீஸ் ஆகுது. அதே போல் இதுவும் என்னது அப்படின்னா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? லெட்டர்ஸோட டிஸ்டன்ஸ் நீங்கள் இதில் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதே போல் இது போல்டு, இட்டாலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். உங்களுக்கு எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். லெட்டர்ஸ் உங்களுக்கு மேலே வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம். 2 இது இப்போ பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா ஏ இங்கே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், லெரம் இப்சம்ன்றது எனக்கு மேலே வரணும் அப்படின்னா இப்போ இது கீழே இருக்குது, இது மேலே வரணும் அப்படின்னா இது மேலே வரும். அதேமாரி அண்டர்லைன் போடலாம், அண்டர்ஸ்கோர் அடிச்சுக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு எது தேவையோ தேவையான இடத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. தென் கிளிக் பண்ணிவிட்டு
போல்டு டைப் பண்ணுறதுனால வரல, ஒரு நிமிஷம். இங்கே பாருங்கள், ஆர்க்கு கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி வருது. ஆர்ச்சு கொடுக்கும்போது இப்படி வருது. இந்த இடத்துல நீங்கள் வந்து பெண்டு வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஹரிசாண்டல் டிஸ்டார்ஷனை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த இடத்துலலாம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான். ஓகேங்களா? இதுக்கு தான் வந்து என்னதுன்னா இந்த ரேப் டெக்ஸ்ட் வந்து யூஸ் ஆகுது. நீங்கள் டிக் குத்திங்க அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் டூல். டெக்ஸ்ட் டூலில் ஹரிசாண்டல் டைப் டூல். இது வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் டைப் டூல். சேம் தான். நீங்கள் இதை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி வருது. ஓகேங்களா? சைஸை கம்மி பண்ணிக்கிறேன். அதே சேம் தான். எனக்கு வந்து ஃபாண்ட்டை மாற்றுறேன். இது ரெகுலர் மட்டும்தான் வந்து சைஸு ஷார்ப் வச்சுக்கோங்க. இது வந்து அலைன்மெண்ட்டு. டெக்ஸ்ட்டு கலர் வந்து நீங்கள் ப்ளூ வச்சுக்கிட்டேன். தென் அதே போல் இதுக்கும் நீங்கள் டெக்ஸ்ட் ரேப் கொடுக்கலாம். தென் வந்து கேரக்டரில் போனீங்க அப்படின்னா சேம் தான். டெக்ஸ்ட்டோட டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு ஹரிசாண்டலில் டைப் டூல் வேணும் அப்படின்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். வெர்டிக்கலில் வேணும்னா இதை டைப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேராகிராஃப் டைப் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுவும் ஒன்றும் இல்லை, ஹரிசாண்டல் டைப் டூலை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ணிங்க அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி வந்துடும். சைஸஸ் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் பேராகிராஃபாக அந்த பாக்ஸுக்குள்ளார டைப் பண்ணிக்கலாம். இதுவும் டைப் டூலில் ஒரு மெத்தட். ஓகேங்களா? தென் இப்போ வெர்டிக்கல் டைப் மாஸ்க் டூல், ஹரிசாண்டல் டைப் மாஸ்க் டூல் இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற இமேஜ் வந்து டெக்ஸ்ட்டில் மாஸ்க் ஆகிடும். அதாவது கிளிப்பிங் மாஸ்க் மாதிரி ஆகிடும். ஓகேங்களா? அது எப்படின்ட்டு பார்க்கலாம். வெர்டிக்கல் டைப் மாஸ்க் டூல் கிளிக் பண்ணுறேன். ஹரிசாண்டல் டைப் மாஸ்க் டூல் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு சைஸஸ் வந்து நான் வந்து 72 150 வச்சுக்கிறேன். 150 வைக்கும்போது இங்கே பாருங்கள், ஹரிசாண்டல் டைப் மாஸ்க் டூல் பண்ணும்போது அந்த இமேஜ் மேலே நான் டைப் பண்ணும்போது எனக்கு ரெட் கலரில் வந்து மாஸ்க் ஆகிருக்கு. ரெட் கலரில் உங்களுக்கு வந்து மாறி இருக்கும். ஓகேங்களா? தென் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மூவ் டூல் கிளிக் பண்ணிவிட்டு தென் கண்ட்ரோல் சி அழுத்துங்க. கண்ட்ரோல் சி அழுத்திட்டு உங்களுக்கு தேவையான இடத்துல கண்ட்ரோல் வி அழுத்துங்க. கண்ட்ரோல் வி அழுத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னு பாருங்கள். அந்த இடத்துல இமேஜ் வந்து என்னாச்சு அப்படின்னா இந்த டெக்ஸ்டில் வந்துடுச்சு. ஓகேங்களா? அந்த ஓஷன் மாதிரி இருந்தது பார்த்தீங்களா? இந்த இடத்துல இருக்கிற பிக்சல்ஸ் எல்லாமே அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளார இருக்கிற பிக்சல்ஸ் எல்லாமே இங்கே வந்து காப்பி ஆகிடுச்சு. ஓகேங்களா? இதுக்கு தான் என்ன யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹரிசாண்டல் டைப் மாஸ்க் டூல் யூஸ் ஆகுது. வெர்டிக்கல் டைப் சேம் தான். செலக்ட் பண்ணுறது கண்ட்ரோல் டி அழுத்திங்க. இப்போ சேம் நான் இந்த க்ரீன் கலர் இருக்கிறதுல போடுறேன். டிசைன் ஒரு நிமிஷம், சைஸ் கம்மியாக இருக்குது. சைஸை நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன்.
ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா மூவ் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+C ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நான் வந்து Ctrl+V கொடுக்குறேன். V கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாருங்கள். அந்த இடத்துல ஹரிசாண்டலில் கிளிக் பண்ணது இந்த இடத்துல மாஸ்க் ஆகிட்டுருக்கு, லெட்டர்ஸில் மாஸ்க் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் டைப் மாஸ்க் டூல், இது ஹரிசாண்டல் டைப் மாஸ்க் டூல். ஓகேங்களா? இன்றைக்கி டாபிக் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஃபோட்டோஷாப்போட கம்ப்ளீட் சீரீஸ் வந்து இந்த ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன். லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபுல்லாக லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.